18ஆம் தேதி விடிய காலையில வந்து புலித்தவன் அண்ணன் என்னோட தொடர்பு கொண்டு நடேசன் அண்ணன் இருந்த இடத்துல வந்து எங்களுக்கு சொல்லப்படுது வந்து இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வெண்ட கொடியைத்தான் பிடிச்சு போகணும், என்ன செய்யறேன்னு என்னட்ட கேட்க வந்து நான் அதுக்கு ஃபுல் மார்க் நான் சொன்னேன் வந்து அண்ணன் நான் கஜேந்திரகுமார் பேசுறேன் சார், ஒருக்கா வர சொல்லுங்க வந்து இப்படி நடக்க இருக்கு, ஒருக்கா அவங்க கதைக்க சொல்லி கேட்கிறாங்க, அப்ப ஒருக்கா வர சொல்றீங்களோன்னு கேட்ட இடத்துல வந்து அவ போனை வந்து ரிசீவரை வந்து மேசையில வச்சு போட்டு அவரை போய் எழுப்பி போட்டு அவ கதைக்கிறத கேட்கிறேன். அப்ப ஏதோ ஒன்று சொல்லி போட்டு அவ திரும்ப நடந்து வாரதையும் வந்து கேட்டு அந்த இடத்துல வந்து போன் எடுத்து வந்து கட்டா சம்பந்தன் இந்த விடயத்தை கையாள தவறியது அல்லது இப்படியான ஒரு விரக்தியோடு பயணித்தது என்பது விடுதலை புலிகளை பழிவாங்க வேண்டும் என்கின்ற மனநிலையா அல்லது விடுதலை புலிகள் மீதான அவருக்கு இருந்த அதிர்ப்பு? சம்பந்தன் மட்டுமில்லை, இதுல இருக்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம், இதுல இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதனா இருக்கலாம். இந்த முழு தலைவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவமும் இணைந்துதான் இந்த இனப்படுகொலைக்கு வந்து சம்மதிச்சவே. அந்த தலைமைத்துவம் அன்றைக்கு இருந்த தலைமைத்துவம் இணைந்துதான் அன்றைய சரணடைதலை கோட்டாபய ராஜபக்ச முழுமையாக நிராகரித்திருப்பார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? கோட்டாபய ராஜபக்ச வந்து அதுல ஒரு மிக முக்கியமான நபர் என்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் மட்டும்தான் அவரை மட்டும் வந்து குறிவைக்கிற ஒரு முயற்சியை வந்து செய்ய பார்க்கிறது. என்ன பொறுத்தவரை வந்து இது முழு அரசியல் தலைமைத்துவமும் இராணுவத்துடைய மேல்மட்ட தலைமைத்துவமும் இணைந்து அதே போன்று வந்து தமிழினத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய தரப்புகளும் இணைந்துதான் இது அனைத்துமே வந்து நடந்தது. எங்களுடைய கருத்துகள் அங்கு பதிவு செய்யப்படாமல் ஏதோ ஒரு வகையில குழப்பி அடிக்கப்பட வேணும் என்றதுதான் அந்த தேவை. அதுக்குத்தான் அர்ச்சுனாவை வந்து ஒரு கூலியாக பயன்படுத்தி இது அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கு. இதுதான் இந்த கோமாளித்தனமான ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலையும் நடக்கிற. இப்ப என்னென்றால் வந்து இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எஸ் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட்டை வச்சுக்கொண்டு அவர் முழுக்க ஒரு ஊழல்வாதி, அவர் படுமோசமாக அங்க இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸோடையும் வந்து மோதிரவர்கள், அவரை வச்சுக்கொண்டு வந்து இதே ஸ்ரீபவானந்த ராஜாவும் அரசு தரப்பும் வந்து தெளிப்பண்டு பேஸ் ஹாஸ்பிட்டலோட சேர்த்து தான் மத்திக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு நிலப்பாட்டை வந்து எடுக்கிறதுக்கு வலிக்கட்டும். இந்த வைத்தியசாலையிலும் வந்து மத்தி தான் காசு கொடுக்குது. அதை அவரே சொல்றேன். மாகாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு வந்து நாங்கள் தான் காசு கொடுக்கணும். அது நாங்கள் செய்யலாம், எங்களால அதுக்கு போதிய வளங்கள் இல்லைன்னு சொல்லிக்கொண்டோம். ஆனா எல்லாத்தையும் வந்து மத்திக்கு கொண்டு வரது வந்து அதை பற்றி பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொன்னா மத்திக்கு கொண்டு போறோம், என்ன பேருக்கு மட்டும் கொண்டு போறோம் இல்லையே, மத்திக்கு கொண்டு போறோன்னு கேட்கறதுக்கும் காரணம் வந்து அதுக்கு தேவைப்பட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும். தமிழரசு கட்சிக்குள்ளே இன்றைக்கு இந்த கட்சியுடைய பாரம்பரியத்தை அழித்து அந்த கட்சி என்னத்துக்காக வந்து நின்று தமிழ் தேசியவாதத்தையே நீக்கி ஸ்ரீதரன் போன்றவர்களை வந்து ஸ்ரீதரன்ல என்ன குறை இருந்தாலும் வந்து ஸ்ரீதரன் ஒரு தமிழ் தேசியவாதி என்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரை திட்டமிட்டு தோக்கடிச்சு அவரை கட்சியிலிருந்து வெளியில போட்டாவது வந்து ஒரு இனவாதத்துக்கும் பேரினவாதத்துக்கும் துணை போகக்கூடிய ஒத்துழைக்கக்கூடிய ஒரு பொம்மையாக வந்து இந்த கட்சியை மாற்றணும் என்றதுதான். உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை ஒட்டுமொத்தத்திலே பல்வேறுபட்ட விமர்சனங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கலாம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கலாம், ஒரு விதமான விமர்சன போக்கையே அந்த கூட்டங்களில் வெளிப்படுத்துகின்ற வகையிலும் மக்கள் பிரச்சனைகள் அங்கு தவிர்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் அவதானிக்கக்கூடியதா இருக்கின்றது. அந்த கூட்டங்களில் எல்லாம் நீங்களும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த போக்கு உங்களால் எப்படி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வகையில் அவதானிக்கப்படுகிறது? அதுல தமிழ்ல திட்டமிட்டு வந்து அரசாங்கம் தங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே திணிப்பதற்காக அங்க ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொன்னால் வந்து இன்றைக்கு அரசாங்கத்துடைய அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து தாங்கள் விரும்பினபடி கொண்டு போறதுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை அவசியம். அப்ப ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில இதுவரைக்கும் வந்து இருந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே
யாழ் தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து இருந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல வந்து சந்திரசேகரன் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அல்ல. அவரை கொண்டு வந்து பெரும்பான்மையை காட்டுறது வந்து உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் கஷ்டம். அந்த வகையில வந்து அவர்கள் கொஞ்சம் அதுல வந்து கொஞ்சம் தாமதிச்சு ஏதோ ஒரு வகையில வந்து ஒத்து போற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எதுவும் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இப்பொழுது நீங்கள் எண்மைக்காலமாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இருந்தால் இந்த சுயேட்சையாக வந்த அர்ச்சுனா ராமநாதன் வந்து இன்றைக்கு முழுக்க அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளை வந்து போய்விட்டார். அந்த வகையில வந்து எங்களால், அதாவது நானும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களும் ஜேவிபியுடைய மோசமான நிகழ்ச்சிகளை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம். ஏனென்றால் அர்ச்சுனா அங்கால போனதோட வந்து முழுக்க வந்து அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. அப்ப நாங்கள் அந்த அம்பலப்படுத்துறதுன்றது எந்த அளவுக்கு ஜேவிபி வந்து தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படினோம், எந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய இனவாத கொள்கைக்கு துணை போய்கொண்டு இருக்கிறோம் என்றதை நாங்கள் பதிவு செய்கிறத மட்டும்தான் எங்களால வந்து செய்யக்கூடிய. மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு அதை ஒரு கணிசமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும்தான் எங்களால வந்து செய்யக்கூடிய விஷயமாக இப்பொழுது மாறி வருது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் அண்மை காலமாக வந்து நான் கலந்து கொண்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து கூட்டத்திலையும் நான் அதைத்தான் செய்யறதுக்கு முயற்சிக்கிறேன். அதை திட்டமிட்டு குழப்பணும்ன்றதுக்காக இன்றைக்கு வந்து அர்ச்சுனாவை வந்து அவிழ்த்து விட்டு நாங்கள் எந்த கருத்தை நான் வாய் துறந்து ஒரு விஷயத்தை சொல்ல வலிக்கிட்டாலே வந்து அவரை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வருகின்ற நியாயத்தை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாத வகையிலே அந்த குழப்பங்களை ஏற்படுத்தினார். அதாலதான் ஒரு படுமோசமான ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆகவே இதை எங்கட மக்கள் புரிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு மோசமாக வந்து இந்த செயல்பாடுகள் போகிறது. உதாரணத்துக்கு சொன்னால் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையும் தெல்லிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாகவும் வந்து போன பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், தெல்லிப்பளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில வந்து டிவிஷன் செக்ரட்டேரியட் மட்டத்திலே நடைபெற்ற கூட்டத்தில வந்து பேசப்பட்டது. அந்த இடத்துல வந்து நான் தெளிவாக சொன்ன, நான் வந்து இந்த மாகாண சபைக்குள்ள இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டலோ இன்றைக்கு வந்து அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து மாகாண சபைக்குள்ளே இருக்கிறது மட்டுமில்ல, புற்றுநோய் விசேட சிகிச்சை பிரிவும் வந்து அந்த மாகாண சபை பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் இயங்குது. அதுக்குரிய ஸ்டாஃப், அந்த விசேஷமாக அதுக்குரிய நிபுணத்துவம் பெற்ற டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட வேலை செய்யறதுக்கு அந்த பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் இன்றைக்கு புற்றுநோய் வைத்தியசாலை அங்க கட்டமைப்பாக வந்து இயங்கி கொண்டு இருக்கு. அப்ப இந்த காரணத்தினாலே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய கார்டஸை வச்சு கொண்டு வந்து உண்மையிலே பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய கார்டஸை வந்து ரிவைஸ் பண்ண இல்லை, 2013 இருந்து ரிவைஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறோம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஒர்க் லோட்ல வந்து இப்ப பேஸ் ஹாஸ்பிட்டல்லையே இயங்க முடியாத ஒரு நிலையில இருக்கு. அதுக்கு மேலதிகமாக வந்து ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையும் அதுக்குள்ள செய்து புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி என்றது, நர்சிங் ஸ்டாஃப் போன்ற ஆளணி என்றது வந்து அதுக்கு மேலதிகமாக தேவைப்படும். பேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நர்சிங் கார்டரை வச்சுத்தான் புற்றுநோய் வைத்தியசாலையும் பேஸ் ஹாஸ்பிட்டலும் வந்து சமாளிக்க வேண்டியிருக்கு. அந்த பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குரிய கோட்டாவை வச்சு கொண்டுதான் செய்ய வேண்டியிருக்கு. இது சாத்தியமே இல்லை. ஆகவே அந்த வகையில வந்து எங்களிடம் வந்து இந்த என்ன நிலம்புரி சங்கம் வைத்தியசாலை, புற்றுநோய் வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட நிலம்புரி சங்கம் உறுப்பினர்களும் அதே மாதிரி வந்து அதுல இருக்கக்கூடிய கன்சல்டன்ஸும் வந்து சந்திச்சு புற்றுநோய் என்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் உரிய நேரத்துக்கு தேவையான அந்த மருந்துகள் கொடுக்காவிட்டால் வந்து அந்த பேஷண்ட் வந்து உயிரோடு இருக்க போறது இல்லை. ஆகவே அவ்வகையான ஒரு நிலையில வந்து நாங்கள் இதுல வந்து விளையாட இயலாது. அவசரமாக வந்து நாங்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற
குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும். என்றால் போருக்கு பிறகு வந்து போர் காலத்துல என்றா வந்து 2009 முதல் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வந்து பெரிய லோடு இருக்கு. இன்றைக்கு அனுராதபுரத்தில இந்த வரையினம், புத்தளத்தில இந்த வரையினம், அங்கால வடமாகாணத்தில இருந்த எல்லா பிரதேசத்தில இருந்து வரையினும், சிலர் வந்து கிழக்கு மாகாணத்திலிருந்தும் வரையும். ஆகவே அந்த லோட் கூடிட்டு போருக்கு பிறகு இப்ப இருக்கிற நிலையில தொடர இல்லாத. ஆகவே இந்த புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து ஒரு விசேட ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக வந்து அங்கீகரிக்க சொல்லியும், அந்த ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக வந்து அங்கீகரித்த உடனே வந்து அதுக்குரிய கார்டர்ஸ் எல்லாம் வந்து தனியா அதுக்குண்டே வந்து ஒதுக்கப்படும். அது ஒதுக்கி ஆகவும். ஆகவே வந்து அது ஏதோ ஒரு வகையில வந்து இப்ப இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து கணிசமாக உதவும் என்ற கோரிக்கையை முன்வச்சு. இதை நான் வந்து இப்ப ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னம் நடைபெற்ற மாகாண ஒருங்கிணைப்பு கூட்டத்துல வந்து வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா புற்றுநோய் வைத்தியசாலை சுட்டிக்காட்டி அதை ஒரு சாட்டாக வச்சுக்கொண்டு பேஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வந்து மத்திக்கு கொண்டு போகணும், அப்பத்தான் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம் என்று சொன்ன இடத்துல வந்து நான் நல்ல காலம் வந்து அந்த நேரத்துல வந்து நான் ஏற்கனவே இந்த நிலம்புரி சங்கம் இதுல இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் வந்து என்ன சந்திக்கின்ற இடத்துல வந்து நான் அவர்கள் தெளிவாக சொன்னால் இந்த டாக்டர்ஸ் வந்து கேட்கிறேன் என்றால் வந்து ஒன்றில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலா வந்து அப்கிரேட் பண்ணி மாகாணத்துக்குள்ளேயே டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலா வந்து அப்கிரேட் பண்ணி வந்து அதுக்கு உரிய வரக்கூடிய கார்டர்ஸ் உடைய அதை கூட்டி கொடுக்கிற இடத்துல வந்து கணிசமாக வந்து இந்த பிரச்சனை நிவர்த்தி செய்யலாம். அப்படியே அப்கிரேட் பண்ண ஏலாண்டு அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கு. அப்ப அப்படியே என்றால் வந்து ஆகுறிங்க வந்து இந்த புற்றுநோய் வைத்தியசாலை வந்து ஸ்பெஷலைஸ் யூனிட்டா வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில எடுக்கணும். ஏன்னா பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து சமாளிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆகவே தயவு செய்து வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வந்து டாக்டர்ஸ் வெளியிடும். மருந்தும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டலோட கோட்டால இருந்துதான் வருது. அப்ப ஏற்கனவே வந்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு வந்து கணிசமாக வந்து ஏற்கனவே இருக்கு. ஆகவே இந்த புற்றுநோய் வைத்தியசாலையை மட்டும் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டா வந்து அங்கீகரிச்சு வந்து அதுக்குரிய இதை வந்து கொடுக்க சொல்லித்தான் இந்த டாக்டர்ஸ் கேட்கிறோம் என்று சொன்ன இடத்துல அதுல திரு ஸ்ரீதரன் அவர்கள் உள்ளூராட்சி தவிசாளர் மேயர், அதே நேரம் வந்து CVK சிவஞானம் அவர் உட்பட அதுக்கு இணங்குற இடத்துல வந்து அரசாங்கத்துக்கு வந்து அதுல இணங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுது. சரி, இப்ப என்னென்றால் வந்து இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு MS மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட்டை வச்சுக்கொண்டு அவர் முழுக்க ஒரு ஊழல்வாதி, அவர் படுமோசமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸோடையும் வந்து மோதிர ஒருவர், அவரை வச்சுக்கொண்டு வந்து இதே ஸ்ரீபவானந்த ராஜாவும் அரசு தரப்பும் வந்து தெல்லிப்பள்ளியோட சேர்த்துத்தான் கொண்டு போகணும், தெல்லிப்பள்ளி பேஸ் ஹாஸ்பிட்டலோட சேர்த்துத்தான் மத்திக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு நிலப்பாட்டை வந்து எடுக்கிறதுக்கு வலிக்கிட்டு. இப்ப போன பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல மாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் இல்லை, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல அதுல பவானந்த ராஜாவும் அர்ச்சுனா நானும் மட்டும்தான் இருந்தார். அந்த இடத்துல வந்து அவர்கள் 2 பேரும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வந்து இது ஒரு தீர்மானமாக எடுக்கிறதாக வந்து கூறினார்கள். ஆனா தீர்மானம் ஏற்கனவே வந்து மாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல எடுக்கப்பட்டது. அவை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து என்ன மீறி அவர்கள் அந்த நிலைப்பாட்டை பொய்யை சொல்லி எடுத்திருந்தாலும் கூட மாகாணத்துல நிறைவேற்றாமல் வந்து அது ஒரு ஒருங்கிணைப்பு குழு தீர்மானமாக வந்து ஒட்டுமொத்த மாகாணத்துடைய ஒருங்கிணைப்பு தீர்மானமாக எடுக்கப்பட இல்லை. நலிந்த ஜெயசித்த போன கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தது. அதுல நலிந்த ஜெயதிஷுடைய பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெளிவாக அதுல வந்து நான் இல்லை டாக்டர்ஸ் மேலதான் இதை கேட்கிறோம். அதாவது புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து ஸ்பெஷலைஸ் யூனிட்டா கொண்டு போறதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து டாக்டர்ஸும் வந்து கேட்டிருக்கிறோம் என்றது அவருடைய வாயாலேயே வந்து அவர் ஒப்புக்கொள்றார். அவ்வளவு சொல்றார். அதுல வந்து அவர் ஒன்று இருக்கிற ஆப்ஷன் வந்து இருக்கிற மாதிரியே வச்சுக்கொண்டு இதை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு அது அடியோடையே அவர் நிராகரிக்கிறார். மாகாணத்துக்குள்ளே புற்றுநோய் வைத்தியசாலையும் பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஆக்கினால் வந்து அதுக்கு வரக்கூடிய நிதி அதிகரிப்பும் காடர் அதிகரிப்பும் வந்து போதிய அளவுக்கு வந்து இதை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிண்ணே. ஆனா அதை அடியோட நிராகரிக்கிறார். அவர் சொல்றேன் அது செய்யலாம், அது செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு நிதியும் இல்லை, அது வளங்களும் இல்லை ஏலாம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. 2வது ஆப்ஷன் வந்து நீங்கள் சொல்ற, அதாவது டாக்டர்ஸ் சொல்லி இருக்கிற டாக்டர்ஸை தான் டாக்டர்ஸுக்கு தான் பேச்சு செய்யுது. அப்ப நீங்கள் சொன்ன விஷயம், அதாவது புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டா வந்து அங்கீகரிச்சு அதுக்கு தேவைப்படுகின்ற பேஸ் ஹாஸ்பிட்டல் அப்படியே வச்சுக்கொண்டு அதுக்கு தேவைப்படுகின்ற
குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறது இரண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது ஆப்ஷன் வந்து ஏற்கனவே ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து எடுத்ததின்படி மாகாணத்தோட என்ன பேஸ் ஹாஸ்பிட்டல் சேர்த்து புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து மத்தி பொறுப்படுத்தணும். இப்ப மாகாணத்துல இருக்கிற ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலையும் புற்றுநோய் வைத்தியசாலையும் வந்து தரம் உயர்த்தி மாகாணத்துக்குள்ளேயே வச்சு தேவைப்படுகின்ற உதவிகளையும் நிதி அதிகரிப்பையும் காடஸுடைய ரிவிஷனையும் வந்து செய்யறதுக்கு உங்களால் இயலாது அது கூட என்று சொல்லி அதை நீங்கள் அடியோட நிராகரிக்கிறீங்க. ஆனா மத்திக்கு கொண்டு போறதுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போறதுக்கு வந்து அது பிரச்சனை இல்லையே. அப்ப இந்த உண்மைகள் வெளிவரக்கூடாது. இதே வந்து மாகாணத்தில் இருக்கிற அதிகாரங்கள் எல்லாத்தையும் பறிக்கிறதான் இவன் நோக்கம். அதிகார பயிர் வந்தது வந்து பேர்ல கூட இருக்கக்கூடாது. உண்மையிலே பேர்ல வந்து இன்றைக்கு 13ஆம் திருத்தம் பண்ண பேர்ல மட்டும்தான் இருக்கு. போன கிழமை வந்து ஆளுநர் எப்படி உள்ளூராட்சி தவிசாளர் நேரம் 35 நேரம் வந்து நீக்கிறத வந்து தெளிவாக அதிலே தெரியுது. சரியான. ஆனாலும் பேர்ல இருக்கக்கூடிய இந்த வைத்தியசாலைகள் வந்து மத்தி தான் காசு கொடுக்குது. அதை அவரே சொல்றேன். மாகாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு வந்து நாங்கள் தான் காசு கொடுக்கணும். அது நாங்கள் செய்யலாம். எங்களால அதுக்கு போதிய வளங்கள் இல்லை என்று சொல்லி கொண்டோம். ஆனா எல்லாத்தையும் வந்து மத்திக்கு கொண்டு வரது வந்து அதை பற்றி பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொன்னா மத்திக்கு கொண்டு போறோம். என்ன பேருக்கு மட்டும் கொண்டு போறோம் இல்லையே. மத்திக்கு கொண்டு போறோம்னு கேட்கறதுக்கும் காரணம் வந்து அதுக்கு தேவைப்பட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும். அப்ப மத்திக்கு கொண்டு போறோம்டா வந்து மாகாணத்துல வச்சு கொண்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு தேவைப்படுகின்ற நிதிக்கு விட கூடுதலாக வந்து நீங்கள் பலப்படுத்தணும். இல்லாட்டி மத்திக்கு கொண்டு போறது அர்த்தம் இல்லை. அப்ப இந்த உண்மைகள் இது முழுக்க மக்களுடைய நலன்களுக்காக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. மாறாக வந்து இது முழுக்க ஒரு அரசியல், ஒரு மிக மோசமான இனவாத தமிழ் விரோத அதிகார பகிர்வுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி நிரலை மக்களுடைய நலன்கள் என்ற பெயர்ல அவர்கள் வந்து நிலைநாட்டுவதற்கு எடுக்கிற அந்த முயற்சிகளை மூடி மறைத்து ஏதோ மக்கள் நலன் என்றுதான் காட்ட வேணும் என்ற ஒரு தேவை இருக்கிற இடத்துல எங்களுடைய கருத்துகள் அங்கு பதிவு செய்யப்படாமல் ஏதோ ஒரு வகையில குழப்பி அடிக்கப்பட வேணும் என்றதுதான் அந்த தேவை. அதுக்குத்தான் அர்ச்சுனாவை வந்து ஒரு கூலியாக பயன்படுத்தி இது அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கு. இதுதான் இந்த கோமாளித்தனமான ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் நடக்கிற மோசமான விஷயம். இந்த விடயத்தோடு இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. நீங்களும் ஓரிரு தினங்களாக அந்த விடயத்தை பார்த்திருப்பீர்கள். வெள்ளைக்கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தவறிழைத்து விட்டார் அல்லது தொலைபேசிகளை அவர் பதிலளிக்கவில்லை என்கின்ற கருத்து இப்போது உங்களை நோக்கி, அதாவது நீங்கள் நேரடியாக இலக்கு வைக்கப்படுகிறீர்கள். அதாவது தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தரப்பாலும் அதே நேரம் அரச தரப்பாலும் அதே நேரம் அரச தரப்புக்கு எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாலும் என்று யாழ்ப்பாணத்திலே ஒரு எதிர்க்கக்கூடியவராக இருக்கின்றீர்கள். அதில் ஒரு சில முகநூல் பக்கங்கள், யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் இயக்கக்கூடிய ஒரு போலி முகநூல் பக்கங்களிலும் கூட கஜேந்திரகுமார் அவர்கள் வெள்ளைக்கொடி விவகாரத்திலே தன்னுடைய கை தொலைபேசியை பதிலளிக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது பல இடங்களில் நீங்கள் அதனை வலியுறுத்தி இருக்கிறீர்கள். எமது ஊடகத்தின் இடமும் உங்களிடம் அந்த வினாவை முன்வைக்கின்றோம். என்ன இடம்பெற்றது? அந்த விவகாரம் ஏன் இப்போது இவர்கள் பேச வேண்டி இருக்கின்றது? இது ஒரு அப்பட்டமான பொய் தானே தமிழ். நாங்கள் எத்தனையோ முறை வந்து நான் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வந்து தொலைபேசிக்கு வந்து முயற்சி எடுத்து வந்து இந்த இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயம் நடக்க இருக்குன்ற ஒரு முயற்சியை எடுத்து அதுல வந்து அந்த தொடர்புக்கு வராமல் அந்த தொடர்பை துண்டிச்சது வந்து சம்பந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன். அப்படி பார்த்தால் உண்மையில வந்து மாவேசிநாதராஜன் வந்து தொடர்புக்கு வந்தவர். அது நான் தான் தொடர்பு எடுத்தனும். நான் தொடர்பு எடுத்து இப்படி படுமோசமாக வந்து இவை வந்து செயல்பட போயினம் என்ற விஷயத்த வந்து சொல்ல வெள்ளக்கொடியை வச்சு கொண்டு மட்டும்தான் வர சொல்லி அரசாங்கம் சொல்லுது. அதுக்கு வந்து நான் அதுக்கு ஃபுல் மாறு நான் எடுத்த முயற்சி, அதாவது வந்து அந்த வெள்ளக்கொடி என்ற விஷயத்துக்கு இடமே அளிக்காமல் என்ன ICRCI ஊடாக அந்த பொதுமக்களை கொண்டு வந்து எல்லாம் பதிவு செய்யப்பட்ட வகையில வந்து அவர்களை வந்து அந்த இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள்ள கொண்டு வரதுக்கும் அதே போல வந்து இயக்கத்துல இருக்கிற உறுப்பினர்களும் வந்து பதிவு செய்யப்பட்ட வகையில வந்து அதை கொண்டு வரதுக்குரிய ஒரு முயற்சியை தான் நான்
இயக்கம் சொல்லி வந்து குறிப்பாக வந்து திரு நடேசன் அவர்கள் வந்து சொல்லி மேலிடத்திலிருந்து புலித்தவன் அவர்களும் வந்து என்னோட வந்து அந்த விஷயங்களை வந்து பேசப்பட்டு வந்து அந்த முயற்சியை வந்து மேற்கொண்டது. அதே சொன்னதின் பிரகாரம் தான் அந்த முயற்சி நடந்தது. அது பசில் ராஜபக்சோட கதைக்க சொல்லித்தான் சொன்ன. பசில் ராஜபக்சோட கதைச்சதை வந்து முதல் தடவையா வந்து ஐசிஆர்சியை கொண்டு வந்து இந்த மக்களை வந்து வெளியில கொண்டு வரதும் இயக்கத்துடைய நபர்களை வந்து பதிவு செய்யறதுக்குரிய ஒரு முயற்சியாகத்தான் அது இருந்தது. ஆனால் அரசாங்கம் வந்து ஐசிஆர்சியை வந்து அடியோட நிராகரிச்சு வந்து சொன்னேன் என்றால் வந்து ஐசிஆர்சி வந்து இதுல தலையிட வலிக்கிட்டா வந்து அது நீண்ட நேரம் எடுக்க என்றால் அவர்களுக்கு எக்கச்சக்கமான என்ன சொல்ற நிபந்தனைகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட முறையில தான் அவர்கள் செய்வினம். அது இழுபட்டு கொண்டே போகும். ஆக எங்களுக்கு அது சரிவராது. வந்து நீங்கள் விரும்பின லாயர்ஸ் வச்சுக்கொண்டு அல்லது வந்து மத குருமார் உங்களுக்கு நீங்கள் நம்பக்கூடிய மதகுரு வேற வச்சுக்கொண்டு இந்த விவகாரங்களை வந்து நாங்கள் கையாளலாம். எப்படி என்றா வந்து இயக்கத்தில இருந்து ஒரு முக்கியமான தலைவரை வந்து வெளியில வர சொல்லி இங்கால பசில் ராஜபக்ச போய் அதற்கு இடையில வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வந்து ஒரு இணக்கப்பாட்டு அந்த மொடாலிட்டி சம்பந்தமாக இணங்கின இடத்துல வந்து இவை வரலாம். அது வரைக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய அதை கண்காணிக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஆள் வெளியில வந்தால் வந்து சிலருடைய வந்து அவங்க எதுவும் செய்து போடுறாங்கன்றதுக்காக வந்து அதை கண்காணிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு 2 தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரப்பை வச்சுக்கொண்டு செய்யலாம் என்றதுதான் நினைக்கிறேன். அந்த 2 தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரப்புகளாக வந்து மதகுருமேராக வந்து இயக்கம் விரும்பின ஐசிஆர்சியை நிராகரிச்ச இடத்துல வந்து மதகுருமேர் என்ற அடிப்படையில ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்களும் அதே போல திருகோணமலையிலே இருந்த கிங்ஸ்லி ஸ்வாம்பில் ஆண்டவர்களும் அங்கு சென்று இதை கையாளுவதாகத்தான் 16ஆம் தேதி நான் அதுல ஈடுபட்டு 16ஆம் தேதி மே மாதம் 4 மணியில இருந்து நான் இந்த ஞாபகத்தின் படி வந்து 4 மணியில இருந்து பின்னேரம் 4 மணியில இருந்து பேசி 8 மணி அளவுல வந்து இணக்கப்பாட்டு வந்தது. அப்ப அந்த இணக்கப்பாட்டை நடைமுறைப்படுத்துறதுக்கு 17ஆம் தேதி அடுத்த நாள் காலையில மஹிந்த ராஜபக்ச வந்து ஜோர்டன்ல இருந்து திரும்பின உடனே ஒரு தேசிய பாதுகாப்பு குழு கூட்டம் நடக்கும். அதுல அனுமதி எடுத்து இதை நடைமுறைப்படுத்துறதுதான் இணக்கப்பாடு. அப்படி இணங்கியும் இவை தொடர்ந்தும் வந்து இரவாக வந்து 16ஆம் தேதியை வந்து ஹெவி ஆர்ட்லர் எல்லாம் அடிச்சு கொண்டு இருந்தவ. அப்ப எங்களுக்கு நான் அந்த இடத்துல வந்து எடுத்து சொன்னான் வந்து ஒரு இணக்கப்பாட்டு கொள்கை அளவில் வந்திருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இப்படி வந்து அடிக்கிற வந்து சும்மா அங்க இருக்கிற மக்களை வந்து அழிக்கிற நோக்கத்தோட மட்டும்தான் நீங்க செயல்படுற ஒரு படுமோசமான செயல் வந்து என்று சொன்ன இடத்துல வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்றால் அடுத்த நாள் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல வந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் வந்து தங்களுடைய அணுகுமுறையை வந்து மாற்ற இயலாது என்று சொன்னது. அப்ப என்ன பொறுத்தவரையில வந்து தமிழ் அந்த இணக்கப்பாடு என்ன பொறுத்தவரை எந்த அறிவுக்கு என்னுடைய என்ன சொல்ற என்னுடைய நேரடி நாலேஜுக்கு 16ஆம் தேதி ஒரு இணக்கம் கொள்கையில வந்து இணங்கின நிமிஷத்துல இருந்து நடந்த ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு ஆர்ட்டிலரி அட்டாக்கும் வந்து இயக்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,50,000க்கும் 1,00,000 மக்களுக்கும் ஒரு முழுமையாகவோ இல்லாட்டி ஒரு பகுதியாகவோ அவர்களை அழிக்கிற நோக்கத்தோடு நடந்தது என்றதான் என்னுடைய கருத்து. சரிதானே? அங்கதான் அந்த இனப்படுகொலையுடைய எண்ணத்தோட வந்து அவர்கள் செயல்பட்டதை வந்து என்ன பொறுத்தவரை வந்து நிரூபிக்கப்படுது. இப்ப 17ஆம் தேதி வந்து என்ன நடக்குதுன்னா மஹிந்த ராஜபக்ச வந்ததுக்கு பிறகு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் முடிவெடுக்கிறாங்க வந்து இந்த 1000 மேரை கொண்டு வந்து அங்க ஒன்றும் செய்ய இயலாது. அதுக்கு ஒன்றுக்கு நாங்கள் இணங்க தயாரில்லை. யாரு அரசாங்கம் இணங்க தயாரில்லை. நடக்க போறதென்றால் வந்து அவைக்கு செய்ய வேண்டியது வந்து அவை வெள்ள கொடியை பிடிச்சு போட்டு வெளியில வாரது மட்டும்தான் என்று எனக்கு வந்து ஒரு 17ஆம் தேதி ஒரு 11 மணிக்கு பிறகு ஒரு கட்டத்துல வந்து பசில் ராஜபக்ச எடுத்து சொல்லி போட்டு இது மட்டும்தான் செய்யலாம். அவைக்கு வந்து வெள்ள கொடியை பிடிச்சு போட்டு வெளியிட வர சொல்லுவோம். வேற ஒன்றுக்கும் வந்து நாங்கள் இணங்கலான்னு சொன்னோம். அப்ப நான் சொன்னேன் வந்து இதே நீங்கள் ஆரம்பத்திலே வந்து என்னட்ட வந்து கேட்டுனீங்க. நான் உங்களோட தொடர்பு கொள்ளவே வந்து நீங்க இந்த வெள்ள கொடி விஷயத்த வந்து சொன்னீங்க. நான் அதை நிராகரிச்சு அதுல அப்படி செய்யறதுக்கு வந்து நான் இதுல தலையிட தேவையில்லை. நான் அதுல நம்பிக்கை இல்லாதபடியால் தான் நான் உங்களுக்கு வந்து ஐசிஆர்சி ஊடாகவோ இல்லாட்டி வேறொரு
தரப்புகளை வச்சு கொண்டு வந்து இந்த விஷயங்களை வந்து கண்காணிச்சு செய்ய வேணும்னு நாங்க சொல்றோம். உங்களை நம்பலாமண்டா வந்து நாங்க அப்படி செய்ய கேட்க வேண்டிய தேவை என்று சொல்லி போட்டு இதைத்தான் நீங்க சொல்றீங்கன்னா வந்து நான் இதுக்கு மேல வந்து நான் உங்களோட வந்து எந்த விதமான தொடர்பும் வச்சிருக்க தயாரில்லை என்றால் என்ன பொறுத்தவரை வந்து இந்த வெள்ளக்கொடி விவகாரத்துக்கு நான் முழு மாறும் என்று சொல்லி போட்டு நான் விலகி கொண்டேன். சரி, இப்ப எந்த நடக்குண்டா வந்து 18ஆம் தேதி விடிய காலையில வந்து எங்களுக்கு வந்து புலித்தவன் அண்ணன் என்னோட தொடர்பு கொண்டு நடேசன் அண்ணன் இருந்த இடத்துல வந்து எங்களுக்கு சொல்லப்படுது வந்து இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வெள்ளக்கொடியைத்தான் பிடிச்சு போகணும், என்ன செய்யறேன்னு என்னட்ட கேட்க வந்து நான் அதுக்கு ஃபுல் மார்க் நான் சொன்னேன் வந்து அண்ணே நான் இதுக்கு ஃபுல் மார்க் இதுக்கு நான் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடியால் தான் நான் வந்து அந்த மெட்ட முயற்சி எடுத்தேன். ஐசிஆர்சி ஊடாக மற்றது 1000 நேர கொண்டையாவது வந்து நாங்கள் இதை கண்காணிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியில வந்து ஈடுபட்டதே தவிர இரண்டாவது இந்த வெள்ளக்கொடி விஷயம் வந்து ஆரம்பத்திலே வந்து அரசாங்கம் சொன்னேன். நான் நடேசன் அண்ணன் என்னோட தொடர்பு கொண்டு 14ஆம் தேதி தொடர்பு கொண்டு நீங்கள் பசில் ராஜபக்சோட கழிச்சு இது சம்பந்தமாக எதையும் கொண்டு செய்யுங்கோ, ஐசிஆர்சியை வச்சுக்கொண்டு செய்யுங்கோண்டு என்னட்ட கேட்ட பொழுது நான் அவர்களுக்கு வந்து இந்த முதல் கட்டமாக வந்து பசில் ராஜபக்ச ஏன் வெள்ளக்கொடியை பிடிச்சு கொண்டு வரலாம் தானே நாங்கள் பண்ணுவோம் என்று சொன்னேன். அப்ப நான் அதோட அடியோடைய வந்து நிராகரிச்சு சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதபடியால் தான் நாங்கள் இந்த சஜஷன் அதாவது வந்து ஐசிஆர்சியை வச்சுக்கொண்டு செய்யறதுக்கு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஐசிஆர்சியெல்லாம் வெள்ளக்கொடி மட்டுமண்டா வந்து நான் இதோட நான் பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, எனக்கு நம்பிக்கையில நான் போய் இயக்கத்துக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்லலாம் என்று சொல்லி சொன்ன இடத்துலதான் அவர் இல்லை சரி அப்ப நீங்க சொல்லுங்க நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லி போட்டுதான் அந்த பேச்சுவார்த்தை நடந்து வந்து கொள்கை அளவுல வந்து 1002 பேரையும் கொண்டு நாங்கள் 17ஆம் தேதி என்ன மஹிந்த ராஜபக்ச நாடுக்கு திரும்பின உடனே வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்ரூவல் எடுத்து போட்டு நடைமுறைப்படுத்துறான்னு இணக்கம் தெரிவிச்சேன். அப்ப நடேசன் அவர்கள் வந்து என்னிடம் புலித்தவன் என்னிடம் வந்து 18ஆம் தேதி முட்டிய காலையில வந்து 1 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 10 தடவை எடுத்தது. சரி நான் என்ன செய்யறேன்னு கேட்கறதுக்கு அப்ப நான் எத்தனையோ பேருக்கு தொடர்பு கொள்ள பார்த்தேன். அதுல சம்பந்தன் இந்தியால இருந்த சம்பந்தன், மாவே சேனாதராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலானந்தன் இவை அனைவரும் வந்து இந்தியால இருந்தது. அந்த கட்டத்துல நான் மட்டும்தான் தலைவர்கள் என்ற வகையில வந்து இலங்கையில இருந்தேன். சரி, அப்ப நான் இங்க இருந்து கொண்டு வந்து நான் சம்பந்தனுக்கு ஏற்கனவே நான் கதைச்சிட்டேன். 17ஆம் தேதியே வந்து நான் காலையில வந்து பசில் ராஜபக்ச இதை எல்லாத்தையும் நிராகரிச்ச இடத்துல நான் சம்பந்தனுக்கு எடுத்த முழு விஷயத்தையும் சொன்னேன். அப்ப சம்பந்தம் தான் எனக்கு சொல்றாரு வந்து நீங்கள் அமெரிக்கன் எம்பசி, இந்தியன் ஹை கமிஷனர், மற்றது பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் இவை 3 பேருக்கும் இந்த முழு விவரங்களையும் சொல்லுங்க, அவர்களோட வந்து கதைகள் நானும் கதைக்கிறேன் சொல்லி நான் அவர்களோட கதைச்சிறேன். சரி, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கத்தான் 18ஆம் தேதி விடிய காலையில வந்து எங்களுக்கு சொல்லப்படுது இப்படித்தான் சொல்றாங்க வந்து வெள்ளக்கொடியை பிடிச்சு கொண்டு வர சொல்லி வேறு தரப்புகளும் வந்து அப்படித்தான் சொல்றாங்க, என்ன செய்யறேன் என்னட்ட கேட்க நான் சொன்னேன் நான் இதுல வந்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இந்த வெள்ளக்கொடி விவகாரத்தை நீங்க நம்பி போங்கோன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. நான் அதை முற்றுமுழுதாக நிராகரித்தபடியால் தான் நீங்கள் சொன்ன அந்த மெட்ட அணுகுமுறைக்கு வந்து நான் இணங்குகிறேன். ஆனால் அவை அதுக்கு பிறகு வந்து வெள்ளக்கொடியை சொல்றாங்க தான் நீங்க தயவு செய்து என்னட்ட கேட்காதீங்க, எனக்கு அந்த அனுமதியை இல்லாட்டி நீங்க செய்யும் கூட வந்து எனக்குண்டா சொல்றதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னேன். சரி, இதே மூடிவன் உண்மையிலே வந்து தொடர்புக்கு வராம இந்த விஷயத்த வந்து நான் ஒரு கடைசி கட்டத்துல வந்து சம்பந்தனுக்கு அடிக்க இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு அடிக்க சுரேஷ் பிரேமச்சந்திரன் போனே அப்படி ஆஃப் பண்ணி அவருக்கு ஒரு மொபைல் போன் தான் இருந்தா அதை ஆஃப் பண்ணியே வச்சிருந்தார். சம்பந்தனுக்கு வந்து லேண்ட்லைன் மட்டும் தான் இருந்த லேண்ட்லைனுக்கு நான் அடிக்க திருமதி சம்பந்தன் அவர்கள் தான் தொடர்படுத்த. இப்ப நான் சொன்னேன் ஆன்டி நான் ஆன்டி என்று தான் கூப்பிடுறாப்ப அப்ப நான் ஆன்டி நான் கஜேந்திரகுமார் பேசுறேன் சார் ஒருக்கா வர சொல்லுங்க வந்து இப்படி நடக்க இருக்கு ஒருக்கா அவங்க கதைக்க சொல்லி கேட்கிறாங்க அப்ப ஒருக்கா வர சொல்றீங்களோன்னு கேட்ட இடத்துல வந்து அவ போனை வந்து ரிசீவரை வந்து மேசையில வச்சு போட்டு போய் அவரோட கதைக்கிறது அவரை எழுப்பி கதைக்கிறாரு. இப்போ இது நான் நினைக்கிறேன் ஒரு விடிய காலையில 1 மணி 1:30 ஆகிருக்கு. அவரை போய் எழுப்பி போட்டு அவர் கதைக்கிறத கேட்கு. சரி, அப்ப ஏதோ ஒன்று சொல்லி போட்டு அவ திரும்ப நடந்து வாரதம் வந்து கேட்டு அந்த இடத்துல வந்து போன் எடுத்து வந்து கட் ஆகும். அவ்வளவுங்க சொல்றேன். அப்ப போன் கட் ஆகின இடத்துக்கு அதுக்கு பிறகு நான் திரும்பி அடிக்க வந்து அந்த போன் எங்கேஜ்ல இருக்கு. அப்ப கட் ஆகி போட்டு ரிசீவரை வந்து வைக்காமல் வெளியில எடுத்து வச்சிருக்கிறா. அப்ப போன் தொடர்புக்கு போக இல்லாத ஒரு நிலைமை இருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போனே ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. அவருக்கு ஒரு மொபைல் போன் மட்டும் தான் இருந்தது, அதை ஆஃப் பண்ணி இருந்தது. மாவே சேனாதராஜாக்கு அடிக்க மாவே சேனாதராஜா எடுத்தது.
சரி, அவர் இந்த சம்பவம் தொடர்பாக பேர்ந்து 2015 வந்து தேர்தலுக்கு முன்னம், வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னம் அப்பட்டமான பொய்யை சொல்லி, சரி, பொய்யை சொன்னாலும் கூட உண்மை என்னென்றால் வந்து நான் மாவை சேனாராஜுக்கு அடிக்க வந்து மாவை சேனாராஜா போனை எடுத்து அன்றைக்கு போனை எடுத்து வந்து அவரும் கவலைப்பட்டு நாங்கள் 2 பேரும் உண்மையிலே அழுது கதைச்சது. இப்படி நடக்க போதே என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்குன்ற வந்து நாங்கள் 2 பேரும் வந்து எங்களுக்கு இடையில வந்து நாங்கள் அழுது நாங்கள் கதைச்சது. சரி, இதுதான் உண்மையில நடந்தது. இன்றைக்கு என்னென்றால் இன்றைக்கு வந்து 2009க்கு பிறகு ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே ஒரு இனப்படுகொலையே நடக்க இல்லை, இது எல்லாமே இயக்கம்தான் செய்த தவறுண்டு சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் கொண்டு அதை நிரூபிக்கிறதுக்கு அரசினுடைய என்ன சொல்ற முகவர்களாக ஒரு நிகழ்ச்சிகளை வந்து முன்னெடுக்கிறதுக்காக எடுத்த முயற்சி நாங்கள் அம்பலப்படுத்தி வந்து அதை தோக்கடிச்சிருக்கோம். இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழினமும் வந்து ஒரு இனப்படுகொலை தான் நடைபெற்று இருக்கின்றதை வந்து மிக தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்றாங்க. அதை சொல்லாதவர்களை வந்து அடியோடே நிராகரிக்கிறதுக்குரிய ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அவர்கள் துரோகிகள் என்று பார்க்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு முள்ளிவாய்க்கால்ல நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தம் தமிழ் மக்களுக்கு நான் சொல்றேன் வந்து இதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. சம்பந்தன் இந்த விடயத்தை கையாள தவறியது அல்லது இப்படியான ஒரு விரக்தியோடு பயணித்தது என்பது விடுதலை புலிகளை பழிவாங்க வேண்டும் என்கின்ற மனநிலையா அல்லது விடுதலை புலிகள் மீதான அவருக்கு இருந்த அதிருப்தி என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அல்லது யாருடைய நிகழ்ச்சி நிரலுக்கும் பின்னால் அவர் இருந்தார்? அவர் விடுதலை புலிகளை வந்து இந்த படத்திலிருந்து அகட்டவனம்ன்றதுக்கு வந்து இணங்கியிருப்பார். என்ன பொறுத்தவரை வந்து இந்த சர்வதேச சமூகமும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து ஒரு இனப்படுகொலை நடந்தாலும் கூட அதை நடைபெறுவதற்கு வந்து நாங்கள் கண்ணமூடி இருக்கணும். என்றால் புலிகளை வந்து இந்த அகட்டினால்தான் தாங்கள் விரும்பின ஒரு நிகழ்ச்சிகளை வந்து சம்பந்தனுடைய தலைமைத்துவம் ஊடாக தமிழ் அரசியலை வச்சு கொண்டு வந்து தாங்கள் காய் நகர்த்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை சம்பந்தன் இந்த சர்வதேச சமூகத்துக்கு கொடுத்த இடத்துல அப்படி என்ன விடுதலை புலிகள் தான் இங்க தடை. நீங்கள் புலிகளை வந்து எடுங்கோ, 13ஆம் திருத்தத்துக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு தயார், ஒற்றையாட்சிக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு தயார் என்ற வாக்குறுதியை வந்து சம்பந்தன் கொடுத்ததாலதான் சர்வதேசம் வந்து தமிழர்களுடைய அரசியல் வந்து தங்களுடைய பூகோள நலன்களுக்காக இப்போதைக்கு வந்து ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கி வந்து இந்த ராஜபக்ச தரப்பை நியூட்ரலைஸ் பண்ணணும். ராஜபக்ச தரப்பை நியூட்ரலைஸ் பண்ணால்தான் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கையில வந்து அவர்களோட முடிவுக்கு வருகிறது. அதுக்கு சம்பந்தன் அதோட முழுமையாக ஒத்துழைக்க தயார் என்று சொன்னபடியால் தான் இயக்கத்தை இந்த படத்திலிருந்து அகற்றவே வேணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து இந்த சர்வதேசம் வருது. ஆகவே சம்பந்தன் இவ்வகையான ஒரு முடிவு கட்டாயம் வரும் என்று தெரிஞ்சுதான் அந்த 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 மாதிரி நடந்து கொள்றார் என்ற ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் இப்பொழுது வந்து பின்னோக்கி பார்க்க வந்து எங்களுக்கு தெளிவாக வந்து விளங்குது. ஆனால் அந்த இறுதி நேரம் சரணடைதலில் பாதுகாப்பு கவுன்சில் சம்பந்தன் மட்டுமில்லை இதுல இருக்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம், இதுல இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதனாக இருக்கலாம். இந்த முழு தலைவர்களும் என்னடா போருக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற பேர்ல இனப்படுகொலையை வந்து நிராகரித்து அதுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லி ஆதாரம் இல்லை என்று சொல்லி ஒரு உள்ளக விசாரணை மட்டும்தான் செய்ய சரிவரும், வேறொன்றும் சாத்தியம் இல்லை என்று சொல்லி ஒரு குற்றவியல் விசாரணையே தேவையில்லை, வெறுமனே வந்து ஒரு மூடின அறைக்குள்ள வந்து OISL இல்லாட்டி OSLAP போன்ற ஒரு சாட்சியங்களை வந்து பதிவு செய்யற சாட்சியங்களாக பதிவு செய்யறதும் இல்லை, விவரங்களாக வந்து பதிவு செய்யற ஒரு முயற்சியோட அதுதான் சர்வதேச விசாரணை என்று பெயர் காட்டி ஒரு நீதிமன்ற விசாரணை என்றது வந்து இடமில்லை, அதுதான் சர்வதேச விசாரணை. இப்ப அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு உள்ளக பொறிமுறைக்குள்ள வந்து தான் இனி முன்னுக்கு போகணும் என்று சொன்ன அந்த நிகழ்ச்சிகளை வந்து கொண்டு போறதுக்கு வந்து விடுக்கிறீங்க. அப்ப அந்த உள்ளக நிகழ்ச்சிகளுக்குள்ளேண்டா வந்து கொலை செய்தவனே வந்து அதாவது ஸ்ரீலங்கா அரசே இந்த குற்றங்களை விசாரிச்சு போட்டு இறுதியில வந்து தீர்ப்பை கொடுக்கிற ஒரு நிலைமையை தான் உருவாக்கும். அதுக்கு வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் முற்றுமுழுதாக வந்து துணை போனபடியால் தான் அந்த நிகழ்ச்சிகள் வந்து ஓடினது. அதை அம்பலப்படுத்தின தரப்பு நாங்கள் அவ்வளவு சொல்றோம். அதை முழுக்க ஆரம்பத்தில இருந்து அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிற தரப்பு நாங்கள் அவ்வளவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி.
ஆகவே இன்றைக்கு வந்து அந்த உண்மைகள் முழுக்க முழுக்க நிரூபிக்கப்பட்டு வருகின்ற பொழுது, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவமும் இணைந்துதான் இந்த இனப்படுகொலைக்கு வந்து சம்மதிச்சவே. அந்த அந்த தலைமைத்துவம், அன்றைக்கு இருந்த தலைமைத்துவம் இணைந்துதான் இது எல்லாத்துக்கும் வந்து முண்டு கொடுத்தவை என்ற விஷயங்கள் இன்றைக்கு அம்பலமாக இன்றைக்கு வேறு விதமாக திசை திருப்பதற்கு அப்பட்டமான பொய்களை வந்து இந்த வெள்ளைக்கொடி விவகாரம் சம்பந்தமாக நான் எந்த ஒரு இடத்திலும் வந்து செய்யாத விஷயத்தை வந்து பொய்யுக்கு சொல்லி வந்து ஒரு சர்ச்சையை கிளப்புறதுக்குரிய ஒரு முயற்சி நடக்குது. அது என்ன பொறுத்தல வந்து தமிழ் மக்கள் வலு தெளிவாக வந்து யார் இதுல உண்மையை சொல்லினோம், யார் நேர்மையாக வந்து தமிழ் மக்களுடைய நிலங்களுக்காக வந்து நடந்து கொள்ளினோம் என்றது நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும். தமிழரசு கட்சிக்குள்ளே இன்றைக்கு இந்த கட்சியுடைய பாரம்பரியத்தை அழித்து அந்த கட்சி என்னத்துக்காக வந்து நின்று தமிழ் தேசியவாதத்தையே நீக்கி சரி முழுக்க தமிழ் தேச விரோத சக்திகளை வந்து கட்சிக்குள்ள பலப்படுத்தி இன்றைக்கு ஸ்ரீதரன் போன்றவர்களை வந்து ஸ்ரீதரன் என்ன குறை இருந்தாலும் வந்து ஸ்ரீதரன் ஒரு தமிழ் தேசியவாதி என்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரை திட்டமிட்டு தோக்கடிச்சு அவரை கட்சியிலிருந்து வெளியில போட்டாவது வந்து முழுதாக தந்தை செல்வநாயகத்துடைய தமிழரசு கட்சியை வந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்து முழுதாக ஒரு இணக்கரசியலும் ஒரு இனவாதத்துக்கும் பேரினவாதத்துக்கும் துணை போகக்கூடிய ஒத்துழைக்கக்கூடிய ஒரு ஒரு பொம்மையாக வந்து இந்த கட்சியை மாற்றணும் என்றதுதான் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் செய்து கொண்டிருக்க. இன்றைக்கு அந்த தலைமைத்துவத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு சில கூலி வேலைக்கு வந்து பதவிகள் போடுறதும் அப்படி செய்கிறவர்கள் தான் இந்த பொய்யை வந்து பிறப்ப பார்க்கிறார்கள். அதுல அப்பட்டது அரசு தரப்பு எப்படி இன்றைக்கு வந்து முகக்குப்புறம் விழுந்திருக்கின்றது வந்து வடகிழக்குல வந்து எல்லோருக்கும் தெரியும். அவை இந்த தரப்புகள் வந்து சொல்ற பொய்கள் இனி வேகாது. அந்த உண்மையினுடைய வெளிப்பாடுதான் அவர்களுடைய எல்லையை மீறின இந்த ஒரு டெஸ்பரேஷன், ஒரு என்ன சொல்ற ஒரு தத்தளித்து கொண்டு அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு ஏதோ ஒன்று செய்ய வேணும் என்றதுக்காக வந்து செய்கிற ஒரு முயற்சியா தான் நான் இதில் எல்லாத்தையும் வந்து பார்க்கிறேன். இந்த பாதுகாப்பு கவுன்சில் தொடர்பில் கூறினீர்கள், பெசில் ராஜபக்ச உரையாடினது தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஆனால் அந்த முடிவை மாற்றுவதில் அன்று ஒரு அதிகாரம் மிக்கவராக கோட்டாபய ராஜபக்ச இருந்ததாகத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள். இப்போதும் பலர் அதைத்தான் கூறுகிறார்கள். அதாவது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக அவர் இருந்தாலும் அவர்தான் பாதுகாப்பு அமைச்சின் முழுமையான கட்டளைகளையும் பிறப்பிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் என்று. அன்றைய சரணடைதலை கோட்டாபய ராஜபக்ச முழுமையாக நிராகரித்திருப்பார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது அவருடைய உத்தரவின் பெயர்தான் சரணடைந்தவர்களுக்கான நிகழ்வுகள் இடம்பெற்றதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? என்னை பொறுத்தவரை வந்து இது வெறுமனே கோட்டாபய ராஜபக்ச வந்து அதுல ஒரு மிக முக்கியமான நபர் என்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் மட்டும்தான் ஒரு என்ன சொல்ற ஒரு கருத்துருவாக்கத்தையும் வந்து இப்ப ஒரு சிலர் வந்து செய்யப்படும். மஹிந்த ராஜபக்ச இதோட சம்பந்தம் இல்லை. சவேந்திர டி செல்வா இந்த பெரிய பெரிய தளபதிகளாக வந்து இலங்கை இராணுவத்தில் இருந்தவர்கள் எவரும் வந்து இதுல சம்பந்தப்பட இல்லை. இது கோட்டாபய ராஜபக்ச அவர் மட்டும்தான் என்று அவரை மட்டும் வந்து குறிவைக்கிற ஒரு முயற்சியை வந்து செய்ய பார்க்கணும். என்ன பொறுத்தவரையில வந்து இது முழு அரசியல் தலைமைத்துவமும் சரியான இராணுவத்துடைய மேல்மட்ட தலைமைத்துவமும் இணைந்து அதே போன்று வந்து தமிழினத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய தரப்புகளும் இணைந்துதான் இது அனைத்துமே வந்து நடந்தது. சொல்ற ஆகவே இது அனைத்தும் வந்து விசாரிக்கப்படும். இது அனைத்து தரப்புகளுடைய பங்கு இந்த இனப்படுகொலையினுடைய பங்காக வந்து விசாரிக்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையை வந்து நாங்கள் முழுமையாக வந்து வெளிக்கொண்டு வந்து அதுக்குரிய வகையிலேயான நீதியையும் வந்து நாங்கள் பெறுவோம். சுரேஷ் அளவின் கைது, தென்னிலங்கையில் நடக்கின்ற விசாரணைகள், உயிர்த்த ஞாயிறு தொடர்பான விசாரணைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வை அல்லது உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கு? அந்த விசாரணைகள் கட்டாயம் நடக்க வேணும். அந்த விசாரணைகள் வந்து நேர்மையாக நடைபெற வேண்டுமாக இருந்தால் என்னை பொறுத்தவரை சர்வதேச குற்றவியல் விசாரணை நடைபெற வேணும். எந்த அளவு தூரத்துக்கு வந்து சுரேஷ் சாலைன்ற பங்கு இது நிரூபிக்கப்பட்டு அது ஒரு குற்றம் என்று நிரூபிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை வந்து என்ன பொறுத்தவரை கேள்விக்குறி. இலங்கையினுடைய இந்த கட்டமைப்புக்குள்ள இந்த நீதித்துறைக்குள்ள அது நடக்குமோன்றது வந்து ஒரு கேள்விக்குறி.
இன்றைக்கு வந்து ஜேவிபியுடைய செல்வாக்கு கணிசமாக விழுந்து கொண்டு கணிசமாக விழுந்து கொண்டு வருகின்ற ஒரு இடத்துல வந்து நாளைக்கு வந்து அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில தொங்கி இருக்கலாமோன்றது வந்து ஒரு கேள்விக்குறி. மாகாண சபை தேர்தலே நடக்காமல் வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து அவர்களுடைய வீழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. சரி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர்கள் எடுக்கிற ஒரு முயற்சி தான் இன்றைக்கு வந்து சுரேஷ் சாலையாவது வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதே ஒரு அரசியல் தேவைக்காக வந்து செய்யணும். நீதிதான் வேணும். உண்மையிலே வந்து நீதியும் உண்மையும் தான் இதுல நிலைநாட்டப்படுவனுமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டே வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வந்து செய்திருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு வந்து மெல்கம் ரஞ்சித் அவர்களும் வந்து அதைத்தான் ஆரம்பத்துல வந்து கேட்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று இதுக்கு நடக்கணும். என்னன்னா உலக ரீதியாக வந்து இதுல அரசுடைய கட்டுமானங்களை வந்து சம்பந்தப்பட்டதாக வந்து சந்தேகிக்கிறபடியால் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடந்தால் மட்டும்தான் அது சரிவரும் என்றதுதான் அவருடைய ஆரம்ப கட்ட நிலப்பாடு. ரணில் விக்ரமசிங்க வந்து ஜனாதிபதி இருந்த இடத்துல வந்து அவர் அதை வெளிப்படையாக வந்து சொன்னார். இன்றைக்கு அனுரகுமார வந்திருக்கிற இடத்துல வந்து அனுரகுமாருக்கு வந்து இந்த மெட்ட தரப்புகளை வந்து பிழையாக வந்து காட்ட வேண்டிய இடத்துல வந்து அவர் ஏதோ ஒன்றை செய்கிறதே தவிர இந்த முயற்சி நிச்சயமாக வந்து நீதியை கொடுக்கும் என்றதில் வந்து அநிச்சம். ஏனென்றால் 30 வருஷமாக ஆட்சி செய்தது வந்து இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பும் இந்த ரணில் விக்ரமசிங்க தரப்பும் அவர்களுடைய ஆட்கள் தான் இன்றைக்கு இராணுவத்தில இந்த ஜேவிபி வந்து ஆட்சிக்கு வந்து 2 வருஷம். இந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 73 வருஷமா இதுக்கு முதல் 75 வருஷத்துக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்களுடைய கையாக்கள் தான் இன்றைக்கு நிர்வாகத்துல முழு இடத்திலும் வந்து இருக்கிறார். வெக்கு விசுவாசமான ஆட்கள் தான் முழு இடத்திலும் இருக்கிறார். ஒரு சிலரை தவிர முழு கட்டமைப்பு வந்து அதை சார்ந்ததாகத்தான் இருக்கும். அவை இன்றைக்கு என்ன சொன்னாலும் வந்து மக்கள் மட்டத்துல வந்து ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டு அப்போ பொருளாதாரத்துல வந்து வீழ்ச்சி அடைய இவங்க கொள்ளையடிச்சுட்டாங்கன்ற கோவத்துல ஊழல் செய்துட்டாங்கன்ற கோணச்ச நாட்டையே வந்து அடிச்சுட்டாங்க தங்கள பொக்கட்டுக்குள்ள மத்தம் காசு கொடுத்தான்ற ஒரு கோவத்துல வந்து இவர்களை உரம் கட்டினதை தவிர அந்த நிர்வாகம் இதே கட்டியெழுப்புற இந்த ஊழல்வாதிகள் இந்த கொள்ளையடித்தவர்கள் இதே கட்டியெழுப்புற நிர்வாகம் தான் இன்றைக்கும் இருக்கு. அவை இதே நிர்வாகம் தான் சுரேஷ் சாலையை வந்து விசாரிக்க போகிறா வந்து எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் அதை நம்பலாம். அப்ப சுரேஷ் சாலையை வந்து விசாரிக்கப்படுவோம், அவர் வந்து உரிய வகையில வந்து தண்டிக்கப்படுவோம். அவர் மட்டுமில்ல அவர் ஊடாக வந்து மிச்சம் முழு பேர் இதுக்கு பின்னாலே இருந்த முழு பேரும் வந்து உண்மையிலே தண்டிக்கப்படுறதாக இருந்தால் தமிழருக்கு எந்த அளவு தூரத்துக்கு வந்து இந்த ஒரு உலக விசாரணை பொருத்தம் இல்லை, இதை வச்சு கொண்டு வந்து நாங்கள் ஒரு பெரிய அளவுல வந்து எதையும் கண்டறிய முடியாது என்று நாங்கள் சொல்றோமோ அதே அளவுக்கு வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாகவும், ஏனென்றால் இந்த தாக்குதல்ல பிரதான சந்தேக நபர்களா இருக்கிறதே ராணுவம் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தரப்புக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டு இந்த சம்பவம் வந்து செய்விச்சு போட்டு அதுக்கு பிறகு வந்து தாங்கள் விரும்பின ஒரு அரசியலை கொண்டு போறதுக்கு வந்து துணை போனதான் பிரதான குற்றச்சாட்டு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அந்த 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 நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்களே வந்து இந்த 75 வருஷமா வந்து ஆட்சியில் இருந்தவர்கள் இருக்கிற இடத்துல எந்த அளவு தூரத்துக்கு வந்து அந்த நிர்வாகம் இந்த சம்பவத்தை சரியாக நேர்மையாக வந்து விசாரிக்க வேண்டியதை வந்து ஐச்சம். என்னை பொறுத்தவரையில நாங்கள் சொல்றது வந்து ஒருமே இந்த சிங்களவர்களுக்கு எதிராக மட்டும் குரல் கொடுக்கறதுக்கு இல்லை, அப்படி எங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை. ஆனால் நீதி நடைபெறுவதாக இருந்தால் வந்து அது ஒரு என்ன சொல்றோம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு விசாரணையாக இருக்கணும். ஒரு சுயாதீன பக்கசார்பற்ற விசாரணையாக அது இருக்கணும்ன்றது அத்தியாவசியம். இலங்கையில அரசியல் ரீதியாக ஒரு பின்னணி கொண்ட ஒரு சம்பவத்தை விசாரிக்கிறதால் நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கட்டுமானங்களை வச்சுக்கொண்டு அந்த விசாரணை வந்து ஒரு நீதியை நியாயத்தையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எவரும் வந்து வச்சிருக்க முடியாத என்ற அளவுக்கு நான் சொன்ன விஷயம் இல்லை. ஐநாவுடைய மனிதுரிமை ஆணையாளர் இளவரசர் ஜெயிட் அவர்கள் 2014-15 வந்து அவருடைய அறிக்கை மூடாக அவர் தெளிவாக சொல்லிட்டார், இன பிரச்சினை சார்ந்த விஷயங்களிலே இலங்கையுடைய கட்டமைப்புகள் ஒரு பக்கசார்பற்ற வகையிலே நடந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை இல்லை. அது முழுக்க பக்கசார்பாக செயல்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக மாறிவிட்டது. முழுக்க ஒரு அரசியல்மயப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு விடயமாக வந்து மாறிவிட்டது. ஆகவே
அரசியல் ரீதியான அரசியல் தாக்கத்தை செலுத்தக்கூடிய சம்பவங்களை விசாரிப்பதாக இருந்தால், பிரதானமாக வந்து இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விசாரிப்பதாக இருந்தால், அது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் முடியும். அப்படி இயலாவிட்டாலும் ஆக குறைஞ்ச வந்து ஒரு கலப்பு பொறுமுறை என்றதைத்தான் அவர்கள் தெளிவாக சொல்லியுள்ளார். அதுதான் உண்மை. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட சந்தேகங்கள், தொடர்ச்சியாக பலரும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான முக்கியமான வினாக்களுக்கு ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட சிரமத்தின் மத்தியிலும் இணைந்து கொண்டு முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.